மாதிரி சினிமாங்கிறது வந்து எத்தனையோ கலைஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இதாக போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி சரி அவ்வளோதான். அதை பற்றிலாம் நினைக்கிறது இல்லை. அதே மாரி ஜாலியாக வாழ்ந்துட்டு கொண்டுட்டு. சந்தானம் சார் கூட சேர்ந்து நிறைய படங்களுக்கு அவரோட படங்களுக்கு வந்து நீங்க அந்த கோர் டீமே போய் நிறைய காமெடி ட்ராக்ஸ் எல்லாம் வந்து எழுதிருக்கீங்க. இப்போ நீங்க சந்தானம் டீம்ல இருந்து வெளியே வந்துட்டதா கேள்விப்பட்டோம். எதனால சார் வெளியே வந்தீங்க? அதுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன்? இல்லை இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கே இந்த மாதிரி ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு 8 வருஷம் அப்படியே பார்த்துட்டு இப்படி திரும்பினா அந்த பக்கம் மஞ்சள் பெயிண்ட்டு, இந்த பக்கம் பச்சை பெயிண்ட்டு, இதே 10 எனக்கே ஒரு இதாக நம்ம தவறு எதுவும் சொல்லலை. அதை பற்றி எனக்கு ஒரு டிப்ரெஷன் வெளியே எங்கேயும் இப்போ அது நான் வந்ததுக்கப்புறம் எங்கெங்கேயோ கூட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் போய் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம இருக்கும்போது ஏன்னா அது சொல்லவும் முடியாது. ஏன்னா பிஸி வேலை. இப்போ படங்களாக பண்ணதுனால நிறைய பேர் டிஸ்கஷன் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ ஒரு ட்ராக் மட்டும் தான் நம்ம எழுதிக்கிருந்தோம். அவருக்கு சீன் மட்டும் இருந்ததுனால அவர் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் எத்தனை மணிக்கு நம்மளோட 4 மணி நேரம் முன்னாடி இருக்கும். நைட்டு 11, 12 மணிக்கெல்லாம் அது வரைக்கும் எல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும். அவர் அந்த கட்டுன்னு சொன்னால் தான் லண்டனில் கட்டுனா தான் இங்கே கட்டு.